திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ மங்களாம்பிகை தாயார் சமேத ஸ்ரீ வீரட்டானேஸ்வர சுவாமி திருக்கோவில், திருக்கோவிலூர். சரி, இப்போ முதல்ல இந்த ஆலயமானது எங்க அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆலயம் அமைந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல தான் அமைந்திருக்கு. இந்த திருக்கோவிலூர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு திருக்கோவிலூர். இந்த திருக்கோவிலூர்ல 2 ஆலயங்கள் உண்டு பிரதானமா. ஒண்ணு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில், அதுதான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். இன்னொன்னு 108 திவ்ய தேசத்துல ஒரு பெருமாள் திருக்கோவிலும் இருக்கு, உலகளந்த பெருமாள் சொல்லிட்டு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கும். அதனால நம்ம வீரட்டானேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம உலகளந்த பெருமாளையும் தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, இப்ப இங்க எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இங்க இருந்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பேருந்து வசதிகள் ரொம்ப அதிகமாக பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்குது. சரி, இந்த ஆலயம் ஊர்ல ஒரு மெயினான பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அதனால பேருந்து நிலையத்துல இருந்து நமக்கு நடக்கிற தூரத்திலேயே தான் பெருமாள் கோவில் ஆகட்டும் இல்ல சிவன் கோவில் ஆகட்டும், ரெண்டுமே நடக்கிற தூரத்திலேயே ஊர்ல ரொம்ப மெயினான இடத்துலதான் அமைஞ்சிருக்கு. சரி, தரிசனம் செய்யக்கூடிய நேரம் காலையில 6 மணியில இருந்து 12 மணி வரையும் தரிசனம் பண்ணலாம். அதே போல மாலை 4:30 மணியில இருந்து இரவு 8 மணி வரையும் தரிசனம் பண்ணலாம். சரி, சுவாமியினுடைய திருநாமம் வீரட்டானேஸ்வரர், அம்பாளியினுடைய திருநாமம் மங்களாம்பிகை பெரியநாயகி சிவானந்தவள்ளி. சரி, தல விருட்சமாக சரக்குன்றை பூ பாத்தீங்க அப்படின்னாக்கா விளங்குகிறது. புராண பெயர் திருக்கோவலூர் அந்தகாபுரம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தின் இந்த ஸ்தலத்தினுடைய புராண பெயராக விளங்குகிறது. சரி, இப்ப நம்ம இந்த தலத்தினுடைய புராண வரலாற சிந்தனை பண்ணலாம். பார்வதி தேவியானவர் விளையாட்டாக எம்பெருமான் ஈசனுடைய 2 திருக்கண்கள் இரண்டத்தையும் மூடும்போது நமக்கு தெரியும், சுவாமியினுடைய வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், இந்த 2 கண்ணையும் அம்பாள் விளையாட்டா மூட ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே ஒரு நிமிஷம், அந்த ஒரு நொடி இருள்ல பாத்தீங்கன்னா மூழ்குச்சு. அப்ப அந்த இருள்ல இருந்து ஒரு ஒரு குழந்தை ஒண்ணு உருவாச்சு. அந்த குழந்தைதான் அந்தகன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்தகன் அப்படிங்கிறதுனாலயே அவர் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. சரிங்களா, இது ஒண்ணு. நாளடைவுல அது ஒரு அசுரராக உருவாரி தேவர்களுக்கும் சரி மற்ற எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்ப ஈசன் தன்னுடைய திருமேனியிலிருந்து பைரவ மூர்த்தத்தை தோற்று வச்சு பைரவரை இந்த அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக அமைச்சு வைக்கிறார். இந்த திருத்தலத்துலதான், திருக்கோவிலூருங்கிற திருத்தலத்துலதான் பைரவ மூர்த்திக்கும் அந்தகாசுரனுக்கும் இடையில போரானது நடக்குது. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அந்தகன் பிரம்மதேவர்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருந்தான். என்னன்னா, அவருடைய உடல்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்தினாலும் அந்த ஒரு சொட்டு ரத்தத்துல இருந்து 1000 அசுரர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா உருவாவாங்க. இப்படி ஒரு வரம் வாங்கினதுனால பைரவ சுவாமியும் போர் பண்ணும்போது அந்தகனுடைய ஒரு துளி ரத்தத்துல இருந்து பல அசுரர்கள் உருவாக என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அவனை அழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தது. உடனே பைரவர் தன்னுடைய திருமேனியில இருந்து காளி தேவிய உருவாக்குறார். அந்த காளி தேவியானவர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த அந்தகனுடைய ரத்தமானது பூமியில விழாத மாதிரி ஒரு கபாலத்துல ஏந்தி அந்த ரத்தத்தை மொத்தத்தையும் அம்பாலே காளி தேவியே பாத்தீங்கன்னா குடிச்சிடுறாங்க. இறுதியில அந்தகனுக்கு சம்ஹாரமானது நிகழுது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த தலத்தினுடைய ஒரு புராணமான ஒரு வரலாறு. சரி, முருகப்பெருமானவர் பல இடங்கள்ல சிவபூஜை பண்ணியிருக்காரு. அப்ப அம்பாள் இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா போய் கேக்குறாரு, நான் இப்ப சிவபூஜை பண்ணணும், எனக்கு ஒரு இது சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சிவபூஜை பண்ணணும், அதுக்கு இப்ப எனக்கு இடம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் தன்னுடைய கையில, அம்பாள் கையில வேல் இருந்தது. அந்த வேலை பாத்தீங்க அப்படின்னாக்கா தூக்கி வீசுறாங்களாம். அப்ப தூக்கி வீசுகிற பொழுது அந்த வேல் விழுந்த இடம் திருக்கை வேல் விழுந்த ஊர் அப்படிங்கிறதுதான் முழு பெயர். திருக்கை அம்பாளுடையது, வேல் அம்பாள் கையில இருந்தது, விழுந்த இடம் அதுதான் இந்த ஒரு திருக்கை வேல் விழுந்த ஊர் அப்படிங்கிறது திருக்கோவிலூர் அப்படின்னு இப்ப மருவி பாத்தீங்கன்னா எல்லாரும் திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்தலத்துலதான் முருகப்பெருமான் தன்னுடைய அசுரனை சம்ஹாரம் பண்ணினதுனால தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சிவபூஜை செய்த ஒரு திருத்தலம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயம், செய்த கலப செந்தாமரை பூ விநாயகர் அகவல் இருக்கு இல்லையா, அந்த விநாயகர் அகவல் இயற்றப்பட்ட இடம் இந்த திருத்தலம் தான். இது ஒண்ணாச்சா, இங்க இருக்க விநாயகர் தான்
ஔவையாரை வந்து அந்த பாடல் பாடி முடிச்ச உடனே, விநாயகர் அவள் பாடி முடிஞ்ச உடனே தன்னுடைய துதிக்கையால திருக்கைலாயத்துல கொண்டு சேர்த்தது. அப்பேற்பட்ட மகா கணபதி இங்கதான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது ஆஹ் 8 திருக்கரங்களோட துர்கா தேவி இருக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இது. சரி, இப்போ வந்து கோவிலை வந்து பார்க்கலாம். கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பெரிய கோவில் தான். ஏன்னா சுவாமிக்கு தனி சன்னதி, அம்பாளுக்கு தனி சன்னதி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கோயில்ல எல்லாம் சுவாமிக்கு அருகாமையிலேயே அம்பாளுக்கு சன்னதி இருக்கும். கொஞ்சம் பெரிய கோயிலா இருக்கும்போது அம்பாளுக்கு சன்னதி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது தனி இதுவாக தனி கோயில் போலயே வந்து பாத்தீங்கன்னா காட்சி அளிக்கும். அது மாதிரிதான் இங்க அம்பாளுக்கு தனியா சன்னதி இருக்கும், சுவாமிக்கு தனியா சன்னதி இருக்கும். சரி, முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சுவாமி வந்து கோவில் ராஜகோபுரத்தோட இருக்கு. நேரா கோயில் உள்ள போனோம்னா கொடிமரத்து விநாயகர் சன்னதி. கொடிமரத்து விநாயகர் சன்னதியை பார்த்துட்டு நேரா போனோம் அப்படின்னாக்கா நமக்கு இடதுபுறத்துல உற்சவர் இருக்காரு. அந்தகாசுர வதமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 8 திருக்கரங்களோட கையில சூலாயுதத்தால அந்தகனை சம்ஹாரம் பண்ணின கோலத்துல இருப்பாரு. மேல வந்து சூலாயுதத்துல அந்தகன் குத்தப்பட்டு ரத்தம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து காளி தேவியானவர் அந்த கபாலத்துல அந்த அந்தகனனுடைய ரத்தத்தெல்லாம் வந்து பிடித்து கொள்ற மாதிரியாக இருக்கும். அருகாமையிலேயே பைரவிக்கு ஆஹ் ஒரு இது இருக்கும், விக்கிரகம் இருக்கும், தரிசனம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது உள்ளார போனோம்னா சின்ன விநாயகர் சன்னதி ஒண்ணு, முருகர் சன்னதி ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நேரா வீரட்டானேஸ்வரர் தான். சுவாமி ரொம்ப அற்புதமாக இருப்பாரு. மேற்கு நோக்கிய திருமுக மண்டல தரிசனம். சுவாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 அடிக்கு இருப்பாரு. நல்ல பிரம்மாண்டமா இருப்பாரு. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். சூப்பரா வந்து ஆவுடை ஆகட்டும், பானம் ஆகட்டும், ரொம்ப அழகா வந்து கவச்சால் சாத்தி ரொம்ப அற்புதமா நமக்கு சுவாமி வந்து காட்சி கொடுப்பார். அப்படியே வந்தோம்னா சுவாமியை பார்த்துட்டு பிரகாரம் வரலாம். பிரகாரத்துல வந்து ஆஹ் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்கை, நவகிரகங்கள், சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு சன்னதி, வள்ளி தேவயானையோட இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அது தனி சன்னதி. இப்படி எல்லாம் பரிவார சன்னதிகள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது இவங்க பரிவாரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியா வந்தோம்னா இங்க அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கும். அம்பாள் வந்து பெரிய நாயகி, மங்களாம்பிகை, சிவானந்தவள்ளி 3 திருநாமத்தோட நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அம்பாள் வந்து ஆஹ் கிழக்கு நோக்கிய சன்னதியில நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 திருக்கரங்கள் அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோட 2 கரங்கள்லயும் புஷ்பங்களை ஏந்தி நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அம்பாள் குறைந்தபட்சம் எப்படியும் ஒரு 6 அடிக்கு அம்பாளுடைய திருமேனியானது இருக்கும். நல்ல அற்புதமான தரிசனம். அதுக்கு அடுத்தது அம்பாள் பிரகாரம் பண்ணிட்டு அப்படியே வந்து வெளியில வரலாம். நல்ல பெரிய திருக்கோவில். அவசியம் வந்து நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில். திருக்கோவில் ஒரு பக்கம் போறவங்க, அதே மாதிரி திருவண்ணாமலையில கிரிவலம் வரவங்க எல்லாம் அவசியம் இந்த ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணலாம். மாசி மாதம் பிரம்மோற்சவம், மாசி மகத்துக்கு அது ரொம்ப சிறப்பா வந்து நடக்கும். அதே போல அம்பாளுக்கு நவராத்திரி திருவிழா, அதுக்கு அடுத்தது கந்த சஷ்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக நடக்குது. மாசி மகத்துலதான் வந்து அந்தகாசுரனுடைய சம்ஹாரமானது இங்க 10 நாள் பிரம்மோற்சவத்துல ரொம்ப சிறப்பா வந்து நடத்துவாங்க. சரி, இன்னைக்கு வீரட்டான தலங்கள்ல 2வது திருக்கோயிலாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தை பத்தி தரிசனம் பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி உரையாடினுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளைக்கு 3வது அஷ்ட வீரட்டான தலத்தை தரிசனம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு கோயிலா சிந்தனை பண்ணுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக்க